சற்றுமுன் கிடைத்த முக்கிய செய்தி, பூண்டி நீர்த்தேக்கம் 3000 கன அடி நீர் திறப்பு. பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 2500 கன அடியிலிருந்து 3000 கன அடியாக அதிகரிப்பு. கனமழை எச்சரிக்கை காரணமாக கூடுதலாக 500 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. சற்றுமுன் கிடைத்த அண்மை செய்தி, பூண்டி நீர்த்தேக்கம் 3000 கன அடி நீர் திறப்பு. பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 2500 கன அடியிலிருந்து 3000 கன அடியாக அதிகரிப்பு. இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதாகர், கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் அபிஷேக். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்டா புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக பெய்த மழையால் பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பி இருக்கிறது. குறிப்பாக சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான பூண்டி நீர்த்தேக்கம் அதன் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இந்த நிலையில் பூண்டி நீர்த்தேக்கத்தில் நீர்வரத்தானது தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் நீர்த்தேக்கத்தின் மொத்த கொள்ளளவான அதாவது நீர்த்தேக்கத்தின் மொத்த ஆழமான 35 அடியில் தற்போது 34 அடியை எட்டியிருக்கிறது. அதாவது மொத்த கொள்ளளவான 3231 மில்லியன் கன அடியில் தற்போது 2751 மில்லியன் கன அடியாக நீர் இருப்பு இருப்பதன் காரணமாகவும் தற்போது வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்லா புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து வினாடிக்கு 2500 கன அடியாக திறக்கப்பட்ட உபரி நீர் தற்போது 3000 கன அடியாக அதிகரித்து உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கொசத்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கொசத்தலை ஆற்றின் கரையோரமாக வசிக்கும் கிராமங்களான நம்பாக்கம், கிருஷ்ணாபுரம், ஆற்றம்பாக்கம், ஒதப்பை, கொரங்கந்தடலம், நெய்வேலி, பீமந்தோப்பு, எரியூர், மெய்யூர், வெள்ளியூர், தாமரைப்பாக்கம், குருவாயில், திருக்கண்டலம், ஆத்தூர், பண்டிகாவனூர், புதுக்குப்பம், சீமாவரம், வெள்ளிவாய்ச்சாவடி, நாப்பாளையம், இடையாஞ்சாவடி, மணலி புதுநகர், சடையான்குப்பம், எண்ணூர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் முதல் கட்டமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கொசத்தலை ஆற்றில் ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய வெள்ள நீரை பார்க்க பொதுமக்கள் யாரும் ஆற்றின் அருகே செல்லவோ, குளிக்கவோ, செல்ஃபி எடுக்கவோ, துணி துவைக்கவோ, குறிப்பாக மீன் பிடிக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் அதாவது மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அறிவித்திருக்கிறார். மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அபிஷேக். நன்றி சுதாகர்.